ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஜூலை 27th. நான் லாஸ்ட்டாக வந்து ஜூலை 4th அன்னைக்கு வீடியோ போட்டப்ப ரெகுலராக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் ரெகுலராக போடவே முடியல. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 weeks வந்து நான் பாண்டிச்சேரியிலேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு திரும்ப பேக் டு ஒர்க்குக்கே ஆஃபீஸ்க்கே வர ஆரம்பிச்சிருக்கேன். நேட்டிவ்க்கே வந்து ஒரு 1 week தான் இருக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பாண்டிச்சேரியில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ அங்கேயே வந்துட்டு ஒரு 2 weeks மேலேயே நான் வந்து இருந்துட்டேன். அதனால இங்கே ஒரு வேலையும் பண்ணலை. நேற்று வந்து சாட்டர்டே இல்லை நேற்று சண்டே, அதுக்கு முன்னாடி சாட்டர்டே வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு எப்பயும் போல் எடுத்து வைக்காம அப்படியே வச்சுட்டு போயிட்டோம். ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸோட நிலமை வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு மற்ற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் வெரி ஹாப்பி குட் மார்னிங். நான் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கொண்டாய் போட்டு வந்துட்டேன், ஒன்றுமே பண்ணல. ஸோ இப்போ தான் எப்பயுமே வீட்டிலேருந்து வரும்போது இப்படி தான். ஸோ இங்கே வந்து தான் வந்துட்டு அந்த பேட்ச் ஒர்க் பட்டி திங்கிறீங்களாம் பார்க்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் என்னன்னா இப்போது எனக்கு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த சைட்ல கொஞ்சம் வால்பேப்பர்லாம் போட்டிருப்பேன். இங்கே வந்து ஒரு புத்தா ஃபோட்டோ இருக்கும். கீழே வந்துட்டு மேட்டு, இந்த சைட்ல அப்படி இப்படின்ட்டு இப்படிதான் இருக்கு. ஸோ இப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னாலும் இந்த சைடு ஒரு கலரு, இந்த சைடு ஒரு கலரு, இப்படிதான் இருக்கு. இந்த 2 சைட்ல வந்துட்டு சம் திங்ஸ் எல்லாம், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் இங்க வச்சுக்குவேன். ரொம்ப அதிகமா இருக்கு, முக்கியமான இதெல்லாம் வந்து இங்க வச்சுக்குவேன். இது கீழே எல்லாமே கபோர்ட்ஸ். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அங்கேயே வந்துட்டு சில திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த லுக்கே வந்து பிடிக்கல. அதனால எனக்கு இந்த லுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி வந்துட்டு ரொம்பவா வந்து நான் இப்போ இருக்கிறேன்னா, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட அட்மாஸ்பியரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளோட மென்டல் வந்து ஒரு மென்டல் ஸ்டேபிள், மென்டல் பீஸ் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரே மாதிரியான பிளேசஸில் ஒரே மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின் போது அது நமக்கு கொஞ்சம் நாளில் ஒரு மாதிரி சலுப்பாயிரும், போர் ஆயிரும். ஸோ வேலையை மாற்ற முடியாது, இடத்தையும் மாற்ற முடியாது, பட் இடத்துக்குள்ள இருக்கிற திங்ஸை வந்து நம்மளால மாற்ற முடியும்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ, அடுத்த வீடியோ அதுலலாம் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் மேக் ஓவர் பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பிளான்ஸ் வாங்கணும். ஸோ கடைகளில் வந்து நம்ம இருக்கிற இடத்துல பிளான்ஸ் இருக்கு அப்படின்னாலே ஒரு ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் வந்து நமக்கு இருக்கும். நான் வந்த புதுசில் இந்த புதுசாக நம்ம ஒரு ஆஃபீஸ் வைக்கிறோம் அப்படின்னு நினைக்குவோம்ல, அந்த டைம்லலாம் வந்துட்டு நான் நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பேன். ஸோ உள்ளே வந்தாலே அது ஒரு மினி கார்டனுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் எல்லா பக்கமும் செடியாகவே வச்சுருந்துருப்பேன். அப்புறம் சலுப்பாயி மெயின்டைன் பண்ணாம விட்டு அது எல்லாத்தையும் கொன்று தண்ணி ஊற்றாமையே அதுங்கெல்லாம் செத்து போச்சு. நான் தான் ஊற்ற மாட்டேங்கிறேன், இங்கே இருக்கிறவங்க யாரோ ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கும்போதே அப்படி தான் சொல்லியிருந்தேன். நான் ஊற்ற மாட்டேன் எப்படியும், அதனால் நீங்கள் யாராவது பார்த்து ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பயும் வந்துட்டு ஏதோ ஒரு 1 week 2 weeks வந்துட்டு ஆஃபீஸே வராமல் இருந்த சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால அதுவும் அப்படியே அங்கேயே செத்து போச்சு. ஸோ இந்த டைம் வந்துட்டு என்னானாலும் சரி, பிளான்ஸ் வாங்குறோம், அதை சாக விடாமல் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மைண்டில் இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு முதல் வேலையே இந்த ஆஃபீஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு பிளான்ஸ் தான் வாங்க போகிறோம். நான் வந்து பட்ஜெட் ஒரு 1000 ரூபி தான் பிளான் பண்ணியிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிளான்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1000 ரூபியில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வருது, எப்படி வாங்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லைட்டாக ஃபேஸ்க்கு பட்டு டிங்கரிங்லாம் பார்த்தாச்சு. சும்மா ஐப்ரோ, ஐலைனரு, அப்புறம் லிப்ஸ்டிக், அவ்வளோதான். இந்த ஃபவுண்டேஷன் போடுறதெல்லாம் நிறுத்தியே ஒரு வருஷ கணக்காக ஆயிடுச்சு. ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன், டெய்லியுமே ஃபவுண்டேஷன் போட்டு 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 என் ஃபேஸை வந்து அவ்வளோ கொடுமை பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஓவராக ஆக்னி வந்துச்சு. ஸோ அந்த ஆக்னி சீரீஸ்லாம் கூட இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை, ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் நார்மலாகிடுச்சு. எதுவும் பண்ணுறதே இல்லை, மாய்ஸ்சரைசரு, சன்ஸ்க்ரீனு, ஐப்ரோ பென்சிலு, ஐலைனர், அவ்வளோதான். இதுவே கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசாக போகுதுல்ல. சரி, ஓகே. ஸோ நானும் நந்தினி தான் போகிறோம். ஸோ சொன்ன மாதிரி பட்ஜெட் வந்துட்டு 1000 தான். அந்த 1000 ருபீஸுக்குள்ளே எந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வாங்க முடியும்னு தெரியல. நான் ரெகுலராக போகிற இடம் தான் இது. வந்து என்னோட காலேஜ் சீனியர் அண்ணா வந்து அங்கே நம்ம திண்டல் இருக்குல்ல, அங்கே திண்டலில் வந்துட்டு சர்வேஸ்வரா நர்சரி, சர்வேஸ்வரா நர்சரின்னு ஒரு நர்சரி இருக்கு, அங்கதான் போறோம். ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு
1000 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுமோ பார்த்து வாங்கிட்டு வர போறோம். சரியா? நான் போயிட்டு அங்கிருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிளான்ட் வைக்கிறன்ற பேர்ல இந்த அளவுக்கு இந்த இடத்த நான் அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ ஏன் அதிகமா ஆலோவேரா இருக்குன்னா, இந்த கிளாஸ் டைம்ல எல்லாம் எனக்கு ஆலோவேரா தான் தேவைப்படும். இந்த ப்ராக்டிக்கல் செஷனுக்காக ஆலோவேரா ஜூஸ் எடுப்போம், ஷாம்பு மேக்கிங் அந்த மாதிரி எதுக்கா ஒரு பிளான்ட் வச்சு இங்க டெமோ காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆலோவேரா போட்டு வச்சிருந்தேன். மற்றபடி இதெல்லாம் பாட்டெல்லாம் நல்ல பாட்டு தான், ஆனா இந்த அளவுக்கு கொடூரத்துல வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் சேஞ்ச் பண்ணி திரும்ப உள்ள கொண்டு போனோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட புது பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ நான் சொன்னேன்ல, இந்த நர்சரி தான். இங்கதான் நிறைய பிளான்ஸ் வந்து விதவிதமா அழகழகா இருக்கும். நீங்க நியர் திண்டல் சைடு இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ உள்ள போய் பார்க்கலாம் நமக்கு என்ன வேணும்ன்றத. இங்க பாருங்க, எல்லாமே நம்ம இண்டோர்ல நம்ம இந்த இந்த இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம். சீக்கிரம் வாடாத மாதிரி இதெல்லாம் எங்க வீட்லயே இருந்துச்சு பாப்பா. இதெல்லாம் பெருசா இண்டோரா அவுட்டோரான்னு தெரியும். ₹1000 வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். காசு பத்தாது எப்படினாலும். படிச்சுட்டு போகும் கன்சீவா இருக்குதோ காசு கம்மியா லோ மெயின்டெனன்ஸ்ல என்ன பிளான்ட் எல்லாம் வைக்கலாம். மணி பிளான்ட் தவிர லோ மெயின்டெனன்ஸ்ல இதெல்லாமா இது கூட நல்லாதான் இருக்கு நந்தினி. ஆனா நம்ம தான் பாத்துக்கவே மாட்டேங்கிறோமே. இதே தப்பதான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். வாங்குறோம் ஆனா பாத்துக்கிறது கிடையாது. இதுக்கும் இதுவும் ஸ்னேக்கு தான். சரி இதுல ஒண்ணு எடுத்துப்போம், பாப்போம் இது எவ்வளவு கேட்கும். இது பாரு, இது 150. ஆமா, பிலோ பிலோ டன் ரன் 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 ரன். இதுல ஒண்ணு எடுத்துப்போம். இதுல ஒண்ணு எடுத்துக்கலாம். இது இருக்கிறதுல பெருசா இருக்குது, இது எடுத்துக்கலாம். இதுவா? இது வேணாம் வேணாம், இது கொஞ்சம் நிறைய இருக்கு. 150 தான், இது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கலாம். இது வந்து நிறைய பக்கத்துல இருக்குல்ல, சும்மா அது பாட்டுக்கு வெளியே வளர்ந்துட்டே போகுமே அந்த மாதிரி பிளான்ட் தானே இது. பேர் தெரியல, ஆனா இது அங்க இருக்கு நினைக்கிறேன். சும்மா வளரட்டும். இதெல்லாம் அழகா இருக்கு. 50 ரூபாயா? இண்டோரா இண்டோரா தான் இருக்கும். பட் நல்லா இருக்குதுன்னு பாக்க நல்லா இருக்குது. இருக்கிறதுலே பார்க்க பெருசா பார்த்து எடுத்துக்கலாம். இது என்ன கேபேஜா? ஆமா. என்னக்கா மாதிரி மரத்தை வாங்கிட்டு போய் கணக்கு வச்சிருக்கேன். நிஜமா தான் சொல்லுங்க மேடம். பிளான்ட் தான் இன்டோர் அண்ட் அவுட்டோர் லோ மெயின்டெனன்ஸ்ல வேணும். இது மாதிரி எல்லாம் ஏதாச்சும் ஆபீஸ்க்குள்ள வைக்கிற மாதிரி இருக்கா? ஆபீஸ்க்குள்ள இப்படி பெருசா என்ன சின்னது வேணுமா? இது மாதிரி வைக்கலாமா? அதுலயே கொஞ்சம் சின்னது இருந்தாலும் இல்ல அது இன்டோர்ல ஃபர்ஸ்ட் வைக்கலாங்களா?
இண்டோர் தான். இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறது இல்லாம இண்டோர், இந்த பக்கம் இருக்கிறது வாங்கி வச்சுக்கலாம் கடையில. அப்படியா? வேணாம். அந்த ஓரத்துல வச்சுக்கலாங்கிறீங்களா? சன்லைட் வேணும்லக்கா அதுக்கு. அப்புறம் அவங்கதான் இண்டோர்ன்றாங்க. சன்லைட்லாம் எப்படி இவ்வளவு பெருசு வளரும்? கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடி பக்கத்துல வச்சிடலாம். இந்த மாதிரி கிரீன் கலர் வாடி போயிருந்தா. தண்ணியே ஊத்த மாட்டோம், தண்ணி ஊத்தாம விட்டு. அக்கா தண்ணி ஊத்தினாலும் ஏன்னா நம்ம கடைக்கு எப்ப வரோன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால சொல்லுங்க, வாடாம இருக்கணும் ரொம்ப நாள். ஆர்டிபிஷியல் தான் வாங்கி வைக்கணும், வாடாம இருக்கணும். நான் பாத்துக்காம விட்டோம்னா செத்துருது. அதெல்லாம் பாக்குறதே இல்லைங்க. நான் ஒவ்வொரு டைம் இது கூட சைஸ் ஓகே தாங்கண்ணா. இது எவ்வளவு வருது? 280. சரி, ஓகே. இதுல ஒண்ணு நல்லதா பார்த்து எடுத்து கொடுங்க. இதுக்கு எப்படிங்கண்ணா வாட்டர்லாம் டெய்லியா இல்ல சாயில் எப்ப ட்ரை ஆகுதோ அப்பதான் வாட்டர். ஓகே. ஈரமா இருக்கும்போது வாட்டர் வைக்க இந்த மண்ணிலே அப்படியே போய் நான் வச்சுட்டா ஓகே தானே? அதுக்கு வேற பாட்ல எக்ஸ்ட்ரா மண்ணு போட்டு வைக்கணும். அந்த வெளியே ஒரு வெள்ளை பாட்டு இருக்குல்ல, அதுல வச்சிடலாம். எவ்வளவு வருது? அது வந்து 2300 ரூபாய். நான் 1000 ரூபாய்க்குள்ள வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அது ஒண்ணுக்கே 2500 ரூபாய்க்குள்ள நல்லா ஆக்சிஜன் நல்லா இருக்கும். யார் பேர் பண்ணுவோம், அப்படியா? அப்சர்வ் பண்ணுவோம். ஒரு பிளாஸ்டிக்கான பிளான்ட் தான் அது. சரி, ஓகே. நல்லதா பார்த்து எடுத்துறீங்களா? அது எவ்வளவு வருது? 300. அது கம்மிலாம் இல்லையா? 140 ஸ்டார்டிங். அதுதான் வாங்கிக்கிறேன். சம்தி அமௌண்ட் வந்துருச்சு. பார்த்துக்கலாம். அந்த 140 ஸ்னைக் பிளான்ட் இருக்குல்ல, நல்லதா பார்த்து ஒரு 2 கொடுங்க. 149 சின்னது தானே. வேற என்ன பாக்கணும்க்கா, நிறைய இருக்கு. இது அரைக்கா ஃபார்ம்ஸ் தான். ஐயோ, இது பாவம்னா. இத பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. இதோட ஒரு 10-15 செடி வாங்கி எல்லாம் வீணா போகுது. பனைமரமா? அது வேற சைடு நேம் நான் கேட்டு சொல்றேன். இது இண்டோரா அவுட்டோரான்னு கேளுங்க. பிரைஸும் கேளுங்க. நல்லாதான் இருக்கு. ஆனா காஸ்ட் எப்படி அதிகமா தான் இருக்கும். ஆமா, பாட்டே பெருசா இருக்கு. 500 ரூபா ஜிபே பண்றாங்களா? சரிங்கக்கா. 1000 ரூபாய்க்கு சொல்லி 1000. மொத்தம் எத்தனை செடி வாங்கிருக்கோம்? வாங்கியிருக்கிறோம். வீடியோல கேட்டுருக்கியா? எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. எத்தனை செடி வாங்கிட்டு ஆட்டோலதான். எப்படி தூக்கிட்டு போறது? சோட்டை வேண்டியதான் முன்னாடி. இந்த வேலை முடிஞ்சிச்சு, செடி வாங்கிட்டோம். ஸோ 2 வீலர்லயே தான் வச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்குது. அப்புறம் நந்தினி கையில கொஞ்சம் இருக்கு. ஸோ எப்படி ஆபீஸ் போறோம்னு தெரியல, போயிட்டு நான் சொல்றேன். ஒரு வழியா நர்சரி போயிட்டு பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து வெளியே எடுத்து சாயில் மாத்தணுமாமா. மண்ணில் வந்துட்டு கொஞ்சம் கோகோ பீட் போட்டு உரம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த ப்ராசஸ் தான் இருக்கு. 2வது வெளியே வந்து கொஞ்சம் கசகசன்னு காட்டினோம் பாத்தீங்களா, அதையும் வந்துட்டு கிளீன் பண்ணணும். ஸோ இது வந்து கோகோ பீட்டு வர வழியில ஒரு கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அது கூட வந்துட்டு இது ஒரு உரம் சொன்னாங்க. இது வந்து பூச்சி வந்து வராம இருக்கிறதுக்கு, இங்கத்துக்கு இல்ல, வீட்டுல வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதுல பார்த்தா வெள்ளை வெள்ளை பூச்சியா வந்துட்டே இருந்துச்சா, ஸோ அந்த பூச்சி அவாய்ட் பண்றதுக்காகவும் இது. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா செடி நல்லா இலை தளைஞ்சு வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகவும் இது.
இது அப்படியே வச்சிடலாம். நம்ம பிளான்ட் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கோகோ பீட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ கோகோ பீட் யூஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு தெரியும் இது இப்படித்தானே வரும். இதை வந்து நம்ம தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் சோக் பண்ண விட்டோம் அப்படின்னா அது அப்படியே உப்பிட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க என்ன மண்ணோ அந்த மண்ணு கூட இதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கோகோ பீட் போடுறதுனால என்ன யூசேஜ்னா வாட்டர் கொஞ்சம் வந்து பிளான்ட்ல நம்ம ஊத்தும் போது அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் வேரெல்லாம் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கும் வந்துட்டு இந்த கோகோ பீட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா எல்லாமே ஊறி உப்பட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாட் மிக்சிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி பத்தல அப்படின்னா அது தண்ணி நல்லாவே இது ஃபுல்லாவே பவுடர் ஆகுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது அழகா இருக்கும், ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். வீட்டுல நானும் சுஜன்லாம் பிளான்ட் வைக்கும் போதெல்லாம் அவனுக்கு இதுதான் வேலை. இந்த கொக்கோ பீட்ல வந்து தண்ணி ஊத்தி எடுத்து வைக்கிறது. ஸோ நம்ம பிளான்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் இவங்களுக்குலாம் இன்னும் பேரே வைக்கல. ஸோ நான் பேர் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கேன், சொல்றேன் பாருங்க. இவங்க வந்துட்டு நம்மளோட த்ரிஷா. ஹைட்டா இருக்குல்ல கொஞ்சம், ஸோ அதனால இது த்ரிஷா. இவங்க நம்மளோட நயன்தாரா. ஸோ நயன்தாரா மேம் பாருங்க அழகா இருக்காங்க. அடுத்து இவங்க நம்மளோட சமந்தா. ஸோ அழகா இருக்கு. அடுத்து இவங்களும் கொஞ்சம் ஒரு பெருசா ஹைட்டா இருக்கிறனால இவங்க வந்து நம்மளோட சிம்ரன் இருக்காங்க. அடுத்து இது வந்து ஸ்னேக் பிளான்டா, அதனால இவங்க ஸ்னேகா. ஃபைனலா இவங்க வந்துட்டு நம்மளோட ஜோதிகா. சோ இந்த சின்ன சின்ன பிளான்ஸுக்கெல்லாம் இன்னும் பேர் வைக்கல. பேர் வச்சுட்டு நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். சோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னா, இந்த பாட்டுக்கு வந்துட்டு சாயில் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு பாட்ல எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அங்கங்க வைக்கணும். சோ அதெல்லாம் வந்துட்டு காமிச்சோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்ட் 2ல வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். டாடா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.